இந்தியாவினுடைய ஒற்றுமையை, இந்தியாவினுடைய மக்களாட்சி முறையை, இந்தியாவின் கூட்டாட்சி முறையை சிதைத்து சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்ற இருக்கிறார். இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறது என்பது மட்டுமல்ல, வடக்கே இருக்கிற மாநிலங்களுடைய நாடாளுமன்ற எண்ணிக்கை கணிசமாக உயர்கிற போது தென் மாநிலங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்படுகிறது. எனவே இப்படி ஒரு பாரபட்சமாக இந்தியாவை வடக்கு தெற்கு என்று பாகுபடுத்துகிற, பிரிவினை உண்டாக்குகிற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு நாடு முழுவதும் இதை கண்டித்து கண்டன இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளும் இணைந்து ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய முறையில் அந்த சட்ட நகலை எரிப்பது மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கிற எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிப்பது என்று நேற்றைய தினம் தீர்மானித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மீறி இந்த சட்டம் நிறைவேறும் என்று சொன்னால் நாடு ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தை போல ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை சந்திக்கிற நிலைமை ஏற்படும். அதிலேயும் ஒரு சட்டமன்ற தேர்தல் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம். இப்போது எதுக்கு அவசரமாக பாராளுமன்றத்தை கூட்டி இதை செய்ய வேண்டும்? 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கூட்டுங்கள் என்று சொன்னால் அதை கூட கேட்க மாட்டேங்கிறார் நரேந்திர மோடி. எனவே தேர்தல்களுக்கு மத்தியில் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக, சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுகிறார். என்ன சதி திட்டம் நிறைவேற்றினாலும் மோடி அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் உங்களுடைய பாச்சா பலிக்காது என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு அப்படிப்பட்ட மோடி அரசாங்கத்துடைய திட்டத்தை எல்லாரும் கண்டிக்கிற போது அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதை ஆதரிக்கிற ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய துரோகத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கேட்டா அமித்ஷாவை கேட்டேன், அதனால தமிழ்நாடு பாதிக்காதுன்னு சொன்னாரு. அமித்ஷா தான் எடப்பாடிக்கு குருதேவரா? அவர்தான் கொள்கையை தீர்மானிப்பாரா? எனவே ஏற்கனவே பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை பட்டியலை நீடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி இந்த தமிழக உரிமையை, நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்து நம்முடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு ஆதரிப்பதன் மூலம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களுக்கே ஒரு துரோகம் அளிக்கிற ஒரு கட்சியாகத்தான் அதிமுக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.